விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பெரிய நெருக்கடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட தனுசு ராசிக்காரங்க 7.5 பிடியிலேருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நோக்கி இப்போ 2024 யார் இந்த குருப்பெயர்ச்சியை நம்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 1, 2024 பிறகு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை சரியாக 11:56 குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன். சேனலை உங்களுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வரும். தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு தான் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தெரிஞ்ச தகவல் நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா தினமும் இதை ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு. மற்ற இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ரோக குருவாக உள்ள வருகிறார். அவருக்கு என்னென்ன பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம், இது சூரியனுடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 6 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருடங்களை எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வர சந்திர திசை ஒரு 10 வருஷம். இந்த இது கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் ப்ளஸ் சந்திர திசை ஒரு 10 வருஷம், 15 வருஷம். அது இல்லாமல் செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். மொத்தம் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த 6ஆம் இடத்துக்கு வருகின்ற இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி ரண ரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்றார். அப்படிங்கும்போது என்ன பலனை கொடுப்பார்? 6ல் குரு மறையும் போது ராசியாதிபதியே மறையிறார். அப்படிங்கும்போது ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மையாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையின் மூலமே பலன் அதிகமாக கொடுக்கும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை மட்டுமல்லாமல் தோஷ நிவர்த்தியும் சொல்லலாம். செவ்வாய் திசை காலங்கள் வரைக்குமே உங்கள் குருவானவர் என்ன பண்ணி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த திசையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், சந்திர திசையும் செவ்வாய் திசையும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், ஆனாலும் அந்த அஷ்டமாதிபதி திசையும் பண்ணுறாங்க. செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல யோகாதிபதி திசை தான் இருந்தாலும் அது ஒரு சில சிரமங்களுக்கு பிறகே நன்மையை கொடுப்பார். இந்த 22 வயசில் மொத்தம் 15 வயசு வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது 22